ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், அது ஆண்களுக்கு இருக்கக்கூடாதான்னு கேட்டிருக்கீங்க என்னை வாட்ஸ்அப்பில். வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நேற்று நான் வாழ்த்துக்கள் போட்டிருந்தேன், அது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. சரிம்மா, இப்போது வாட்ஸ்அப்பில் நிறைய ஆம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணிச்சு, எனக்கு அம்மா பெண்களுக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கும் பருவு ரொம்ப வருது, கலர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெயிலில் அலையிறது, எங்களுக்கு ஒரு கலர் வர மாதிரி சிம்பிளாக எங்களுக்கு ஒரு ஃபேஷியல் சொல்லி கொடுங்கம்மா, பருவு போகிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போது இது ஆண்களுக்கான ஃபேஷியல்மா, ஆண்களுக்கான ஃபேஷியல். இங்கே பாருங்கள், இது ஒரு 1.5 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேம்மா. இந்த பாருங்கள், இது கோதுமை மாவு, இது ஆண்களுக்கானது. அதனால தான் நம்ம பச்சை பயிறு கடலை பயிறு அதெல்லாம் சொல்லாமல் வெறும் நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது 1.5 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் நல்ல வெளுப்பை கொடுக்கக்கூடியது. இந்த கோதுமை மாவு முகத்தில் ஒரு தொய்வடையாமல் பருக்களை நீக்கி நல்ல பளபளப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த கோதுமை மாவு. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். திருநீற்று பச்சலை ஒரு 10 திருநீற்று பச்சலை, ஒரு சின்ன பீஸு, இது உங்களுக்கு கத்தாழை ஜெல்லு மட்டும் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அந்த திருநீற்று பச்சலை, கத்தாழை ஜெல்லு, இந்த தயிர், இந்த உங்களுக்கு இந்த கோதுமை மாவு, இது எல்லாத்தையும் அதை நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுங்க. மிக்சியில் அடிச்சுட்டு இந்த கோதுமை மாவை இதோட மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி போட்டு நல்லா இப்படி கலக்கணும். பாருங்கள், இப்படி போட்டு கலக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்துருச்சா. உங்களுக்கு தேவை 1.5 ஸ்பூன் கோதுமை மாவும் ஒரு 1.5 ஸ்பூன் தயிரும் தான், ரெண்டும் தான். வாரத்தில் 2 நாள் போடுங்கப்பா. நீங்கள் அலைஞ்சிட்டு வர்றீங்கல்ல, பைக் எடுத்துகிட்டு வெயிலில் அலைகிறீங்க, அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, இந்த காற்று வெயில் இதாலெல்லாம் உங்களுக்கு கலர் மங்கிடும், பருக்கள் நிறைய வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் இதை இதை மாதிரி தயார் பண்ணி, மற்ற பொருள் 2 கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லப்பா, கோதுமை மாவும் தயிரும் இருந்தால் மட்டும் போதும். சரியா? 2ஐயும் நல்லா உங்களுக்கு கழுத்து, நல்ல கண்ணம், மீசையும் புருவமும் விட்டுடுங்கப்பா. மீசையும் புருவமும் விட்டுட்டு நல்லா தடவுங்க. நல்லா சுற்றி தடவி கழுத்து பக்கம், கை பக்கம், கால் பாதத்தில் கூட தடவுங்க. கால் பாதம் கூட உங்களுக்கு நல்ல வெள்ளையாக வெளுக்கும். உங்களுக்கு கால் பாதம்லாம் கூட உங்களுக்கு காற்றுல இருக்கிற தூசி, வெயில் பட்டு கருப்பாகிறது அதெல்லாம் குறையும். நல்லா நீங்கள் போட்டு 20 நிமிஷம் வைங்க. 20 நிமிஷம் இந்த கோதுமை போய் நல்லா டைட்டாக பிடிக்கும். இந்த தயிர் உள்ளே போய் நமக்கு ஸ்கின்குள்ளே இறங்கும். இந்த தயிர் அதில் இருக்கிற வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, தயிருக்குள்ளார வெண்ணெய் இருக்குல்ல, அது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஷைனிங்கை ஏற்படுத்தும். இந்த கோதுமை மாவு ஒரு வெளுப்பை தரும், பருக்களை தடுக்கும், பருக்கள் வரவே வராது. இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாரத்தில் 2 முறை போடுங்கப்பா, 20 நிமிஷம் வைங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் செஞ்சால் கூட போதும். நிறையனா அவங்கவுங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க, டே ஷிஃப்ட் பார்க்குறீங்க, எப்படி வேணாலும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க. தவறாமல் வாரத்தில் 2 முறை செய்யுங்கப்பா. செஞ்சுக்கிட்டே வாங்க, அருமையாக இருக்கும். அம்மா எங்களுக்கு சீக்காய் சோப் போட்டு கொடுங்கம்மா, எங்களுக்கு அவசரத்தில் எங்களுக்கு தலையலச்சிக்கிட்டு போக முடியல அப்படின்னு சொன்னீங்க. சீக்காய் சோப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதை உங்களுக்கு தரேன். ஹெர்பல் ஷாம்பு கேட்டிருக்கீங்க, ஹெர்பல் ஷாம்பு ரெடியாக இருக்குது, உங்களுக்கு தரேன். என்ன வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்கப்பா. நான் அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு செய்கிறேன். இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கிற பிள்ளைகள்லாம் நாங்கள் கொஞ்சம் கலர் ஆகணும்னு நினைப்பீங்க. எல்லாருக்குமே நாம் அழகாக இருக்கணுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, அழகாக இருக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே இல்லையா? ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், அது ஆண்களுக்கு இருக்கக்கூடாதான்னு கேட்டிருக்கீங்க என்னை வாட்ஸ்அப்பில். ஏம்மா பெண்களுக்கு மட்டும் போடுறீங்க, எங்களுக்கு போட மாட்டேங்கிறீங்கன்னு. அதனால தான் இந்த முறையை யோசித்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்னும் 2 வீடியோ இருக்குது உங்களுக்கான ஃபேஷியல், அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். அதையும் போட்டால் அதை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கப்பா, இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ஒரு முறையாக இருக்கும் இது. சரியாப்பா?